அதனால் எல்லாருமே வெற்றிக்காகத்தான் நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கோம், போராடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி மேடையில் இருக்கிற என்னுடைய பாலிய நண்பர்கள்லாம் ஒரு சிலர் இருக்காங்க, எதிர உட்காந்துருக்காங்க. எல்லோரும் போராடி வெற்றியை பெற்றவங்க தான். அதனால் நிச்சயமாக இன்றைய போராட்டம் நாளைய வெற்றி. அது சில விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே சொல்லுவோம். நேற்றைய தொண்டன் இன்றைய தலைவன், இன்றைய தொண்டன் நாளைய தலைவன் ஒரு விதி இருக்குல்ல, அது மாதிரி இன்றைக்கி நம்ம உழைச்சோம்னா நாளைக்கு நல்லா இருப்போம். நேற்று உழைச்சதுனால நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன். இவ்வளோதான். உழைப்பு தான் ஒரு மனிதனை உயர்த்துவது, வேறு எதுவுமே கிடையாது. உழைப்பு. உழைக்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணுங்க தயவு பண்ணி. சினிமா இன்னைக்கு ப்ரொடியூசர்லாம் எனக்கு முன்னாடி பேசினவர் யாரை சொன்னார், ப்ரொடியூசர்லாம் காணாமல் போயிட்டாங்கன்னு. காணாமல் போகல, பயந்து போய் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. படம் எடுக்கிறதுக்கு பயந்து போய் இந்த உட்காந்துருக்காரு. எத்தனை படங்கள் எடுத்தவர். நான் பயந்தான். படம் எடுத்துருவோம் கடன் வாங்கி, ஆனால் அந்த எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுதா, அதுக்கு நமக்கு தியேட்டர் கிடைக்குதா, அங்கே தான் தடுமாறுறோம் நம்ம. அது சின்ன படமாக இருக்கட்டும், பெரிய படமாக இருக்கட்டும், எல்லா படங்களும் தடுமாறிட்டு தான் இருக்கு. அதனால் அந்த ஒரு நிலைமை மாறணும். எல்லா படங்களும் தைரியமாக எல்லாரும் திரும்ப படம் எடுக்க வரணும். திரும்ப இந்த சினிமா உலகம் ஒரு 80-90களில் இருந்த மாதிரி வரணும்னு ஆசைப்பட்றேன். சினிமாக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமே ஹவுஸ்ஃபுல் ஆகணும். இந்த ஆடியோ ரிலீஸை ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே முதல் வெற்றி. நம்ம டைமண்ட் பாபு சார், பிரபு சார் பேர் சொன்னாங்க, அவ்வளோதான். சார் சொன்னாங்க உன்னை வர சொல்லுன்னு. பிரபு சார் பேர் சொன்னால் எனக்கு நினைவாற்றல் சரியாக இருக்கிற வரைக்கும் அவர் எங்கே எப்போ சொன்னாலும் நான் இங்கே நின்றுடுவேன். ஏன்னா அந்த ஒரு ஜீவன் என்னை ஓகே இந்த பையன் சொல்லனா இந்த மேடையில் நான் இல்லை. நான் வேணால் இப்போவாது பரவாயில்ல, ஏதோ சட்டை போட்டு கொஞ்சம் பார்க்குற மாதிரி கொஞ்சம் உருவமாக இருக்கேன். நான் ஒரு 21 வயசு எப்படி இருந்திருப்பேன் பாருங்கள். என்னை பார்த்தா ஒரு டைரக்டராக மதிக்க மாட்டாங்க. கன்னிராசி பூஜை, அதில் இளையராஜா சார் பக்கத்தில் நிற்கிறாங்க, பிரபு சார், அப்புறம் எல்லிபி சார், இவங்க நிற்கிறாங்க. அங்கே பூஜை செய்கிற ஐயர் எல்லார்ட்டையும் அந்த பூ இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நானும் போய் கை நீட்டினேன், என்னை தள்ளி விட்டார். அப்புறம் ஏதோ தீர்த்தம் எதை கொடுக்குறாரு எல்லாருக்கும், நான் போய் கை நீட்டினேன், தள்ளிட்டார். இப்போ ஏதோ தேவையில்லாமல் ஒருத்தன் வந்திருக்கான்னு. அப்புறம் இளையராஜா சொன்னார், இவன் தாங்க டைரக்டர். அதுக்கப்புறம் அவர் ஏகட்டியே மாத்திரம் சொன்னார். மாத்திரம் அந்த அளவுக்கு என்னை பார்த்தா டைரக்டராகவே தெரிய மாட்டேன். அப்படி ஒரு உருவம் இருந்த என்ன, இவன் ஒரு டைரக்டராக ஒரு கதை சொல்கிறான், இவன் நிச்சயமாக ஒரு நல்ல படம் எடுப்பார் நம்பி எனக்கு காட்சிட்டு கொடுத்தார்ல, அந்த தெய்வத்தை நான் ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன். அற்புதமான மனிதர். அந்த உருவத்துக்கும் அந்த குழந்தைக்கும் சம்மந்தமே இருக்காது. அவர் கம்பீரத்துக்கு அவர் குழந்தை மாதிரி பேசுவார். என்கிட்ட நான் டைரக்டர்கிட்ட எங்கள் டைரக்டர்கிட்ட வந்ததில் ஒரு சொல்லிக் கொடுக்குற காரணம் இல்லை, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அங்கே நில்லுங்க அப்படிலாம் பேசுவேன். அதை நாசுக்கு அவர் சொல்லுவார், பாண்டி நீ நல்லா சொல்கிற, ஆனால் சொல்கிறது ஏதோ கொஞ்சம் செய்தாப்பட்டெலாம் வருது, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணு அப்படின்னு தோளில் கை போட்டு ஹவு டு பிஹேவ், எப்படி மற்றவங்கிட்ட பழகணுன்றத கற்றுக் கொடுத்த மாமனிதர் பிரபு சார் தான். ஏன்னா சினிமா கற்றுக்கிட்டோம் வந்தோம் இல்லை, இந்த உலகத்தில் எப்படி பிழைக்கணும், யார்கிட்ட எப்படி பழகணும், யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், அதெல்லாம் பெரிய விஷயம். ஒரு ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி வருது, அற்புதமாக சொல்லி கொடுத்தாரு. அவரை வச்சு நான் அந்த படம் பண்ணும்போது அதில் ஒரு டுவேட்டு ஆலாஸ்து மலியே மலியன்னு, அதில் தர்றதுக்கு என்கிட்ட ஃபிலிம் பத்தலை, அப்போது ரொம்ப நெருக்கடி. அதில் சரணம் முழுக்க ஒரே ஷாட் வச்சார் சார்.
அவர் ரிஹர்சல் எடுத்துக்கிட்டு ஆடினார். கோல்டன் பீச் தான் எங்களுக்கு பெரிய லொக்கேஷன், கோல்டன் பீச் தான். கோல்டன் பீச்லாம் எடுக்கிறீங்களா அப்படின்வாங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஷூட்டிங்கு அதான் எடுத்தேன். 2 சரணமும் ஒரு ஷாட்டு எடுத்தாச்சு. வந்து அதை எடிட்டிங்கில் வச்சு பார்த்தா அது சிங்க் ஆகலை. பேட்ரி கொஞ்சம் லோவாக போட்டிருக்காங்க, பேட்ரி மாற்றலை அப்போ இருந்த பர்மிக்கு. அப்போ சிங்க்கு பாட்டு முடிஞ்சு போச்சு, டான்ஸ் ஆடி அதுக்கப்புறம் சவுண்டு கொஞ்சம் இருக்குது. ஐயா பிரச்சனைட்டு அதை பார்த்து ஒரு நாளைக்கு அப்புறம் அந்த ஒரு 6 ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணி, அடுத்த ஃப்ரேம்லேயே ஒரு 6 ஃப்ரேம் ஃப்ரீஸ் பண்ணி அந்த ஃப்ரீஸும் மிக்ஸ் ஒரு டிசால்வ் மாதிரி பண்ணி விட்டோம். அதை இதுலேருந்து அது மாறும்போது ஃப்ரீஸாக அது வரும். அப்பா அப்படி தப்பிச்சோம். தியேட்டரில் அதை பார்த்த உடனே அந்த ஷாட்டை நாங்கள் தப்பு பண்ணதை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷாட்டு கிளாப்ஸுங்க சின்ன அது தப்பாக கண்டுபிடிச்சாங்க. விசில் பறகுது. என்னென்னா போன சரணத்துலேருந்து அடுத்து பல்லவி மாறும்போது பிரபு சார் காஸ்டியூம் சேஞ்சு வேறு ஷர்ட்டில் வராரு, அதுக்கு விசில் பறகுது. ரசிக கூப்பிட்டேன், ஏன் கை தட்டிங்க, தலைவர் சட்டை மாத்தினார்ல அந்த டிசைனில். அப்படி ஒரு ரசிகர்களை பெற்ற ஒரு சூப்பர் ஹீரோ, ஒரு பண்பாளர். அவர் இன்னைக்கு வரைக்கும் பாண்டி அப்படின்னு ஃபோன் எடுத்தோன்னே அந்த உரிமையோடு கூப்பிடுற குணம் அதை மறக்க முடியாது. நான் டைரக்ட் பண்ணது பிரபு சாரை, அவர்கிட்ட கற்றுக்கிறது நிறையா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட நடித்தேன். நடிகர் தளத்தோட தாய்க்கோ தளத்தில் நடிக்கிற வாய்ப்பு, இதெல்லாம் எனக்கு சோகங்கள் வரும்போது நினச்சி பார்த்துருது. எவ்வளோ பெரிய லக்கு நமக்கு, யோசிச்சு பாருங்கள். நடிகர் திலகம் எனக்கு அப்பா, நாட்டிய பேரொழி பத்மினி அம்மா எனக்கு அம்மா, இவங்களுக்கு நான் புள்ள. இப்படி ஒரு காம்பினேஷன் பிறக்குமா? யோசிச்சு பார்த்தா கூட நடக்குமா? இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி அவங்க கூட பழகும்போது என்ன டைமிங், நடிக்கிறனா எப்படி நடந்துக்கணும், 7 மணினா 7 மணி காட்சிட்டில் வித் காஸ்டியூம் மேக்கப்போட 7 மணிக்கு செட்டில் இருக்கணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்த தெய்வங்கள் தான். ஒரு அற்புதமான குடும்பம். அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போய் காபி சாப்பிட்ருக்கோம், என் பேர் சொல்லி கூப்பிட்ருக்காங்க. இதெல்லாம் சந்தோஷமான விஷயம். அவங்க கூப்பிட்ட ஆடியோ லான்ச்சு டைமண்ட் ரோவர் சார் சொன்னார், பிரபு சார் அப்பா பையனுக்கான ஒரு கதையில் ஆக்ட் பண்ணியிருக்காரு, அதனால் நீங்கள் பையனோடு வரணுன்னாரு. வரேங்க, இதை விட நான் நமக்கு சந்தோஷம். நான் பையனோடு மட்டும் வரலைங்க, என் பேரனையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். எப்படியோ அந்த சினிமாவுக்கு எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டு என்னென்னமோ பட்டு வந்தோம். ஆனால் அந்த சினிமா என்னென்ன கொடுக்குது, எங்கே கொடுக்குது, தோண்டு விழும்போதெல்லாம் நம்மளை கைக்கு கூடுது, எந்தெந்த ஊருக்கு கூட்டு போகுது, எவ்வளோ மனிதர்களை சந்திக்க வைக்குது. நான் ஆஸ்திரேலியா போயிருந்தேன், இந்த மாதிரி இடத்துல சொன்னதான் உண்டு. ஆஸ்திரேலியா போனப்போ அப்போது கையில் இருந்த காசு செலவாகி போச்சு. நான் மெல்போர்ன் போயிட்டு திடீர்னு ஒரு ஆள், சார் இங்கே பிரிஸ்பன் வரீங்களா? ஐயோ எங்கேயா இருக்குது பிரிஸ்பன்னு? என்கிட்ட டிக்கெட்டுக்கெலாம் இல்லை, நான் சென்னை போனேன்னு. இல்லை சார், நாங்கள் பிரிஸ்பன்லேருந்து உங்களுக்கு டிக்கெட் போட்டு தரோம். இல்லை என் காசு தான் செலவு பண்ணிட்டேன். நான் காசு தரேன் சார். காசுலாம் கொடுத்து என்னை கூப்பிட்டு போனாங்க. எனக்கு பசங்கள்லாம் இங்கே கூப்பிட்டு போயிட்டுமான்னு ஒரே கவலை, நடாதுன்ட்டு. அதுக்கப்புறம் நாளைக்கு சென்னைக்கு வர போகிறேன். இன்றைக்கி அந்த ஸ்ட்ரீட்டில் நின்று ஒரு பேண்ட் வாங்கணுன்ட்டு என் ஒய்ஃப் அங்கே போயிருக்க கடைக்கு. நான் சோகமாக நிற்கிறேன். அப்போது ஒரு 4 வயசு குழந்தை, ஒரு பொண்ணு குழந்தை, அவங்க அப்பா கையை பிடிச்சி வருது. நான் டக்குன்னு அந்த குழந்தை பார்த்தது, அப்பா அவர் பாண்டியராஜனே, பாண்டியராஜன் அங்கே நிற்கிறார், நான் கண்டேன் அப்பா. இல்லை, அவர் எங்கே இருப்பார், அவர் சென்னையில் இருப்பார். இல்லையே பாண்டு கண்டேன், பகடியாக நடிப்பார், அவர் தான் அப்பா, இல்லைங்கோ நான் பார்க்கணும். அவர் அந்த குழந்தை சொல்லப்பட்டு நேராக கிட்ட வந்து, பாண்டியராஜன் நீங்களா? ஆமாம் சார். என்ன செய்தி எல்லாம் வர்றது? இல்லை, நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேங்க. அந்த குழந்தை அப்படியே குதிக்குது, என்னை தொட்டு பார்க்குது, சட்டை பிடிச்சிருக்குது, சிரிக்குது. இது அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த குழந்தை இந்தியா வந்ததில்லை, இலங்கையில் பிறந்ததில்லை, இது நியூசிலாண்டில் பிறந்தது, இது லீவுக்காக ஆஸ்திரேலியா வந்திருக்குது, அதுக்கு சிடிலையும் டிவிலையும் உங்களை பார்த்துருக்கு, உங்களை பிடிக்கும் அதுக்குன்ட்டு. அப்போ உங்கள் அப்பா ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கேமரா வாங்கி என்னை அந்த குழந்தை கூட ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அந்த குழந்தை இவருக்கு எதாவது அன்பளிப்பு தரமல்லோ, அன்பளிப்பா நான் உனக்கு அன்பளிப்பு தரேன்னு
அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி கணத்தில் ஒரு முத்தம் கொடுத்தேன். அது குதித்து போகிறதுக்கே மனசு இல்லை. போகும்போதெல்லாம் எகிரி டாட்டா டாட்டான்னு காமிச்சு போச்சு. யார் பெற்ற குழந்தையோ இந்த சினிமாவும் தமிழும் நம்மளை எல்லை கடந்து கூட்டு போகுதுன்னு போது இதுக்காக அழலாம், கஷ்டப்படலாம், வேதனைப்படலாம், என்ன கஷ்டத்தில் தாங்கிக்கலாம். இந்த ராஜபுத்திரன்ட்டு எங்கள் சங்கத்திலே பல மாதமாக அந்த பேர் அடிபட்டே இருக்கும். படம் அப்படி வந்திருக்கு, பெருசாக வந்திருக்கு, பெருசாக இருக்குது, திரும்ப பெரிய ஒரு ஹிட்டு வரும். இது யாருன்னா எங்கள் செயற்குழு உறுப்பினர் இருக்கார், ரமேஷ் பிரபாகரன்ட்டு. டெய்லி இதே புராணம் தான் வரும். எங்கேயே பட்டது சார், ராஜபுத்திரன் சார் படம் அப்படி வந்துருக்கு சார். இவர் பில்டப் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் உண்மையை சொல்லுவார் எப்பவுமே. ஆமாம், ஆனால் கண்டிப்பாக படம் நல்லா வந்திருக்கும். ஆமாம், ஒரு நல்ல விமர்சனம் ஒரு ரமேஷ் பிரபாகர். ஆமாம், எங்கே டைம் கோபு சார். ஆமாம், உங்களுக்கு பாதி பிஆர்ஓ அவர் ரமேஷ் பிரபாகர் வந்து படத்துக்கு. ராஜபுத்திரன் கதாநாயகர்னு சொல்லலாம். 2 கதாநாயகர்கள், பிரபு, வெற்றி. பிரபு சார் பற்றி சொல்லணும்னா, இப்போது ஒரு ஃபைட் மாஸ்டர் பையனாக இருக்கட்டும், ஒரு காமெடி நடிகர் பையனாக இருக்கட்டும், ஒரு மியூசிக் பையனாக இருக்கட்டும், ஒரு இயக்குனர் பையனாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு குணச்சித்திர ஆர்டிஸ்ட் பையனாக இருக்கட்டும், எல்லோரும் டக்குனு பையனை முதல்ல ஹீரோ ஆக்கணுன்னு தான் ஆசைப்பட்றாங்க. ஆனால் இந்தியாவே வைக்கிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், உலகமே போற்றக்கூடிய நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள். அதெல்லாம் 82 நினைக்கிறேன், அவ்வளோ பீக்கில் இருக்கார். அப்பா அவருடைய பையன், அதாவது நடிகர் திலகத்தோட பையன் பிரபு அவர்கள் ஹீரோவை அறிமுகமாக இல்லை, வில்லனத்தை அறிமுகமானார். அதுக்கப்புறம் நலந்தான ஒரு படம், ஒரு கௌரவமான தோற்றம் தான் அதில். அப்புறம் கோழிக்கு ஒரு படம், அதில் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோவே வர்றாரு. ஏன்னா படிப்படியாக வந்தவர் அவர், இளைய திலகம் அப்படிங்கிறது படிப்படியாக வந்தவர். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கப்புறம் அந்த இடத்த தக்க வச்சுட்டார் அப்படியே. அதனால் இன்றைக்கும் தமிழ் திரையில் அசைக்க முடியாத இடத்துல இருக்கிறவர் பிரபு சார். அவரோட இன்னைக்கு வெற்றி வளர்ந்து வர நாயகன். எனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ அவர் வெற்றி. ஏன்னா அவர் நிறைய பழகிருக்கேன் அவர்கிட்ட, அவர் படங்கள் நிறையா பார்த்து வரேன். கதையை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கார். அது மாதிரி புது இயக்குனர்கள், சிறிய இயக்குனர்கள், இதில் எல்லோரும் கதை வைப்பார். கதை கேட்டு அவர் பிடிச்சிருந்தா ஓகே, பெரிய டேரக்டர் தான் பண்ணுவேன் அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இப்போதைக்கு வெற்றி மாதிரி கதாநாயகர்களை ஜெயிக்கணும். ஜெயிச்சா தான் நிறைய புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சின்ன சின்ன ப்ரொடியூசர்களுக்கு படம் பண்ண முடியும். ஆமாம், அதுக்கெலாம் சப்போர்ட்டாக இருக்கிற வெற்றி. அவர் இந்த படத்து மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் இயக்குனர் மகா கந்தன், ஆமாம், அவருக்கு வந்து ரொம்ப நன்றி உணர்வு ஜாஸ்தியாக இருக்குது. அவர் நன்றியே அரை மணி சொல்லிட்டு இருந்தார் எல்லாருக்கும். ஏன்னா கடைசியாக பிடிச்சிட்டு விட்டுவிட்டார், அவர் மறந்துட்டார்.